ஐபிஎல் மினி ஏலத்தில் அதிகபட்சமாக ஆஸ்திரேலிய வீரர் கேமரூன் கிரீனை 25 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வாங்கியது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இளம் வீரர்கள் இருவரை தலா 14 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியுள்ளது. 2026 ஐபிஎல் போட்டிக்கான மினி ஏலம் அபுதாபியில் நடைபெற்றது. ஏலத்தில் அதிகபட்சமாக ஆஸ்திரேலிய வீரர் கேமரூன் கிரீனை 25 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வாங்கியது. இதேபோல் சிஎஸ்கே அணியில் இருந்து விடுவிக்கப்பட்ட மதிஷா பதிரானாவை 18 கோடி ரூபாய்க்கு வாங்கியது. இவர்களை தவிர முஸ்தாபிசூர் ரஹ்மான், தேஜஸ்வி சிங், ரச்சின் ரவீந்திரா, பின் ஆலன், டிம் சைஃபர்ட், ஆகாஷ்தீப் உள்ளிட்டோரையும் கொல்கத்தா அணி ஏலம் எடுத்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இளம் வீரர்களான விக்கெட் கீப்பர் கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் ஆகியோரை தலா 14 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியது. மேலும் மேட் ஹென்றி, அகில் ஹுசைன், மேத்யூ ஷாட், ராகுல் சஹர், சாக் ஃபோக்ஸ், சர்ஃபராஸ் கான், அமன் கான் ஆகியோரும் சிஎஸ்கே வசமாகினர். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி லியம் லிவிங்ஸ்டனை 13 கோடி ரூபாய்க்கு வாங்கியது. இவர்களை தவிர ஜேக் எட்வர்ட்ஸ், சலில் அரோரா, சிவம் மவி, கிரைன்ஸ், அமித் குமார், பிரஃபுல் ஹிஞ்ச், தரமலே, ஷாகிப் உசைன், ஷிவாங் குமார் ஆகியோரையும் ஏலம் எடுத்தது. அகிப்தார், பதும் நிசாங்கா, கைல் ஜாமிசன் ஆகியோரை அதிக விலை கொடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வாங்கியது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை பொறுத்தவரை வெங்கடேஷ் ஐயர், மங்கேஷ் யாதவ், ஜேக்கப் டஃபி ஆகிய முக்கிய வீரர்களை தன்வசமாக்கின. பஞ்சாப் கிங்ஸ் அணியில் பென் துவார்ஷியஸ், கூப்பர் கானோலி உட்பட 4 பேர் ஏலம் எடுக்கப்பட்டனர். ரவி பிஷ்னோய், ஆடம் மில்னே, ரவி சிங் உள்ளிட்டோரை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஏலம் எடுத்தது. குஜராத் டைட்டன்ஸ் அணி ஜேசன் ஹோல்டர், டாம் பாண்டன், அசோக் சர்மா உட்பட 5 வீரர்களை தன்வசமாக்கியது. மும்பை இந்தியன்ஸ் அணி டிகாக், மைங்க் ரவாத், அதர்வா அனோல்கர் ஆகியோரை ஏலம் எடுத்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.